ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் கடந்த 1ஆம் தேதி அன்று கர்த்தர் வாக்குத்தத்த ஆராதனையிலே மிகவும் தெளிவாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என்னவென்றால், யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஆமென். கர்த்தர் இந்த வாக்குத்தத்த வசனத்திலே இந்த மறுபடியும் என்கிற அந்த வார்த்தையை கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே கர்த்தர் தெளிவாக கர்த்தர் வைத்தார். மீண்டும் என்னுடைய வாழ்க்கை துளிர்க்குமா? மீண்டும் நான் நல்ல நிலைமைக்கு வருவேனா? மீண்டும் எனக்கு வருவதற்கு சாத்தியம் இருக்குதா? இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்படுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இந்த மாதம் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், நான் உன்னை மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க செய்வேன். ஆமென். ஆண்டவர் பல இடங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களையும் யூதா ஜனங்களையும் ஆண்டவர் மரத்திற்கு ஒப்புமையாய் கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை பிடுங்கி போட்டாங்க, உன்னை தூர இடத்துல நட்டாங்க, நீ பட்டு போன ஒரு மரமாய் மாறிவிட்டாய். பொதுவாக உலகத்திலே மரங்கள் அப்படின்னு சொல்லும் போது அதை ரொம்ப பாதுகாப்பாக நாங்கள் வைக்கணும். ஆனால் ஒரு டைம் அது பட்டு போய்விட்டதென்றால், ஒரு டைம் பிடுங்கி தூர வீசப்பட்ட மரங்கள் திரும்ப அது கனி கொடுப்பது சாத்தியமே இல்லை. திரும்ப அது நிற்காது, திரும்ப அது வளராது. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார், இல்லை, நான் உன்னோடு கூட இருப்பேனானால் கண்டிப்பாக மறுபடியும் உன்னை நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. மறுபடியும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மறுபடியும் கர்த்தர் உங்களுடைய பிசினஸ்ல கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். மறுபடியும் ஆண்டவர் உங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் கட்டுவார். எந்தெந்த இடத்திலே உடைந்து போய் நம்பிக்கை அற்று எல்லா சூழ்நிலைகளும் எதிராக இருக்கிறதோ, ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இது கர்த்தரின் பார்வைக்கு லேசான காரியம். உங்களுடைய கண்களுக்கு முன்பாக, உங்களை சுற்றி இருக்கிறவருடைய கண்களுக்கு முன்பாக ஒருவேளை அது மறுபடியும் அது கட்டப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கலாம். அவ்வளவுதான். இத்தனை நாள் முயற்சி எடுத்து எங்க நடந்துச்சு, இனி நடக்க போகிறது இல்லை, அது இனி நடக்காது என்கிற அளவிற்கு 99% உங்களுடைய மனதில் நீங்கள் நினைக்கலாம். வேற ஒரு ஆப்ஷனை நீங்க தேடலாம். சரி, இதையே நான் எத்தனை நாள் நினைச்சிட்டு இருக்க முடியும், அடுத்து ஏதாவது வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு உங்களுடைய இருதயம் ஒருவேளை யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த மாதம் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நீ பயப்பட வேண்டாம், மறுபடியும் அதே காரியத்தை கர்த்தர் தன்னுடைய கையிலே எடுக்க போகிறார். அந்த சரீரத்தை கர்த்தர் கையிலே எடுக்க போகிறார். அந்த வேலையை கர்த்தர் கையிலே எடுக்க போகிறார். அந்த வருமானத்தை கர்த்தர் கையிலே எடுக்க போகிறார். உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கையிலே எடுக்க போகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் மறுபடியும் அதை நான் செய்வேன். மறுபடியும் உங்களுடைய வீட்டிலே ஆடல் பாடல் சத்தம் கேட்கும், மறுபடியும் களிப்பின் சத்தம் கேட்கும், மறுபடியும் சந்தோஷ சத்தம் கேட்கும், மறுபடியும் குழந்தை சத்தம் கேட்கும், மறுபடியும் திருமண காரியங்கள் ஒழுங்குபடுத்தப்படும், மறுபடியும் ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த சத்தம் கேட்கப்படும், மறுபடியும் உன் தலை மறுபடியும் நிமிர பண்ணுகிற கர்த்தர், மறுபடியும் சிறைச்சாலையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் திரும்பவும் கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவர் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையை
கட்டுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நடக்கும்போது வேதம் சொல்கிறது, யூதா வம்சத்தாரில் மீந்து தப்பி இருக்கிறவர்கள் அப்படின்னு சொன்னா, இது ஆண்டவருடைய பிள்ளைகள் 12 கோத்திரமாக பிரிந்தார்கள். அப்படின்னா 2 கோத்திரம் யூதா கோத்திரம் என்றும், அப்புறம் 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் கோத்திரம் என்றும் பாத்தீங்கன்னா அது பிரிஞ்சிருச்சு. அப்போ யூதா வம்சத்தாரிலே இவர்கள் 2 கோத்திரம், இவங்க ரொம்ப சின்ன கோத்திரமா இருக்கிறார்கள். இப்போ எதிர் நாட்டு ராஜா தங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே இந்த யூதா கோத்திரத்தினுடைய 10 கோத்திரத்தையும் பார்த்தீங்கன்னா முற்றுகை போட்டு அவர்களை ஆளுகை செய்து அவர்கள் எல்லாரையுமே சிறையாக அந்த ராஜா பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அங்கே அந்த ஆலயத்தை எல்லாம் அக்னினால் சுட்டரித்து அங்கே இருக்கிற எல்லாவற்றையும் உடைச்சிட்டு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அந்த தேசத்தில் இருக்கிற குடிகள் நல்ல வாலிபர்கள் எல்லாரையுமே சிறைபிடித்து கொண்டு போவார்கள். அவர்களுடைய அந்த பலத்துக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களால் நிற்கவே முடியல. அவர்கள் எல்லாரும் தளர்ந்து போனார்கள். அப்போதான் ஆண்டவருடைய வார்த்தையை இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இவங்க ரொம்ப பயந்து இருக்கிறாங்க. ஐயோ, 10 கோத்திரத்தில் இருக்கிறவங்களாலே அந்த ராஜாவுக்கு முன்னாடி நிற்க முடியல, நாங்கள் எப்படி இதுக்கு முன்னாடி நிற்கிறது? கண்டிப்பாக நிற்க முடியாது. அவங்க சீக்கிரமா நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அவர்கள் ஈஸியாய் சுலபமா நம்மளை ஜெயிச்சிருவாங்கன்ற ஒரு பெரிய பயத்தோட இருக்கும்போது தான் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிற உங்களை நான் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க பண்ணுவேன். அப்படின்னா எங்களை புடுங்கிடுவாங்களோ, இந்த இடத்துல நான் நிலை நிற்க முடியாதோ, இந்த இடத்துல நான் அழிந்து போயிருவேனோன்ற ஒரு பெரிய பயத்தோடு இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. இல்லை, உன்னை நான் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற ஏதோ ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த மாதத்திலே நீங்கள் பயந்து கொண்டே இருக்கலாம். ஒருவேளை எனக்கு முன்பாக இருக்கிற பெரிய பெரிய பராக்கிரமசாலிகளால இந்த சூழ்நிலையில் நிற்க முடியாம போயிருச்சு, அவங்கெல்லாம் விழுந்து போயிட்டாங்க, அவங்களே நிற்கல, நான் எப்படி நிற்பேன்? இந்த புயலுக்கு நான் தப்பி நிற்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். அத்தனை புயல்கள் மத்தியிலையும் உன்னை நான் மீந்திருக்க பண்ணினேன், உன்னுடைய குடும்பத்தை மீந்திருக்க பண்ணினேன், உங்க வேலையை மீந்திருக்க பண்ணினேன். இதுவரைக்கும் எத்தனையோ ஆபத்து வந்தும் நான் விட்டு கொடுக்கவில்லை. இன்றும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை மீதியாய் வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் மறுபடியும் கீழே உன்னை வேர் பற்ற செய்து உன்னுடைய வேரை நான் திடப்படுத்தி உன்னை அஸ்திபாரத்தை நான் பலப்படுத்தி மேலே கனி கொடுக்க செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 1ஆம் தேதி அன்று இந்த மறுபடியும் அப்படின்ற இந்த வார்த்தையை ஆண்டவர் மறுபடியும் பேசி நிறைய வார்த்தைகளை உங்களோடு பேசினேன். அந்த செய்திகள் யூடியூப்ல இருக்கும். ஒருவேளை அந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் கேட்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில ஒரு தேவனுடைய பிள்ளை மறுபடியும் நீங்கள் கட்டப்படுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு 3 காரியத்தை குறித்து உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அப்படின்னா நிறைய பேருடைய வாழ்க்கையிலே எதை அவங்க இழந்திருக்காங்க, மறுபடியும் நான் திரும்ப எழும்ப முடியுமா, மறுபடியும் நான் ஜெபிப்பேனா, மறுபடியும் நான் ஊழியம் செய்வேனா, மறுபடியும் ஆண்டவருக்காக சாட்சியா வாழ முடியுமா, மறுபடியும் என்னுடைய உடம்புல ஒரு பலன் உண்டாகுமா, மறுபடியும் நான் எப்படி எழும்ப போறேன்? தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமாய் வெற்றியாய் இருந்த காலங்கள் திரும்ப வர முடியாமல் நிறைய பேர் அப்படியே தவிச்சுட்டே இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு அந்த மாதிரி நான் எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், ஆனா பழையது மாதிரி என்னால ஜெபம் பண்ணவே முடியல. நான் எவ்வளோ செஞ்சு பார்க்கிறேன், ஆனா பழைய திருப்தி எனக்கு வரமாட்டேங்குது. ஆனால் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படியே நீங்கள் மறுபடியும் என்கிற வார்த்தையை கர்த்தர் சொல்லி எதெல்லாம் நீங்க இழந்து மறுபடியும் அது வராதோன்னு நினைக்கிறீங்களோ, நான் நம்புகிறேன் நிச்சயமாய் ஆண்டவர் இந்த மாதத்தில் கர்த்தரதை திரும்ப உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இது கர்த்தருடைய வார்த்தை. கண்டிப்பாக நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை சாட்சி சொல்ல வைப்பார். மறுபடியும் ஆண்டவர் உங்களை நிறுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 14ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 15ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரம் 21வது வசனம். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும்
பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். நீங்கள் 16வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பன்றிகள் தின்றுகிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தால் ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்திற்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த இளைய குமாரனுடைய ஸ்டோரியை நம்ம எல்லாருமே நிறைய வாசிக்கிறோம், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த இளைய குமாரன் ஒரு நாளிலே தன்னுடைய தகப்பனாருடைய அரவணைப்புக்குள்ளே இருந்தவன். தன்னுடைய தகப்பனார் ஆகாரத்திற்கு அவனிடத்துல பணம் வாங்கல. அவனுடைய தகப்பனார் அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து, அவனுடைய வீடு பெரிய வீடு, நிறைய வேலைக்காரர்கள் நிறைய வேலைக்காரிகள் இருந்தார்கள், அவனுக்கு நல்ல வசதி இருந்தது. தன்னுடைய தகப்பனாருடைய பேர் ரொம்ப பெருமையா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ரொம்ப பெரிய நல்ல குடும்பத்தில் இருந்த மனுஷன் திடீரென்று தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்த ஒரு தீர்மானத்தின் நிமித்தமாய் அவன் எல்லாவற்றையும் அவன் இழந்தான். தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டை, தன்னுடைய தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தை, நல்ல சாப்பாடை, சுற்றி இருக்கிற நல்ல அட்மாஸ்பியரை, நல்ல ட்ரெஸ்ஸை, இந்த மாதிரி தன்னுடைய தகப்பனை விட்டு போனதற்கு பிற்பாடு எல்லாவற்றையும் இந்த மனுஷன் இழந்துட்டான். ஆனால் இவனுடைய இருதயம் என்ன துடிக்குது அப்படின்னு சொன்னால், மறுபடியும் அந்த மாதிரி நான் வரமாட்டேனா, மறுபடியும் என்னுடைய தகப்பனார் இடத்துல நான் போக மாட்டேனா, மறுபடியும் அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு அவனுடைய இருதயத்திலே கிடைக்கிறது. அவன் நினைத்தது போலவே அவனுடைய தகப்பனார் மறுபடியும் அவனுக்கு அந்த காரியத்தை அவனுக்கு கொடுக்கிறத நம்ம இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். ஆனா நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஒரு 3 காரியத்தை கண்டுபிடித்தேன். அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை தான் எடுக்கப்பட்ட ஸ்தானத்திற்கு நீங்க திரும்ப வரணும்னா, நீங்க தள்ளப்பட்ட இடத்திற்கு நீங்க திரும்ப வரணும்னா, நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையிலே இழந்து போனதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கண்டிப்பாக ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த 3 காரியத்தையும் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும். முதலாவதாக அந்த வசனத்தில் வாசிக்கும் போது, அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவனுக்கு 15ஆம் அதிகாரம் 17வது வசனம், எல்லாரும் வாசிக்கலாமா சேர்ந்து? அவனுக்கு புத்தி தெளிந்த போது, எல்லாரும் சொல்லுங்கள், அவனுக்கு புத்தி தெளிந்த போது, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், அவனுக்கு புத்தி தெளிந்த போது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 1, இதுவரையிலையும் அவனுடைய வாழ்க்கையில எதுவுமே அவனுக்கு தெரியல. ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, பண்டியினுடைய தவிட்டை தின்றதுக்கு ஆசையா இருக்கிறான், அதை யாருமே அவனுக்கு கொடுக்கலையாமா. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவனுடைய புத்தி என்ன பண்ணுதாமா, தெளியுது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதத்தை மறுபடியும் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா, உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய முதல் குணம் என்ன அப்படின்னா, நம்முடைய புத்தி என்ன பண்ணணும் அப்படின்னா, தெளியணும். அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல தவறு பண்ணினோம், நான் என்ன மிஸ்டேக் பண்ணினேன், என்னிடத்துல என்ன மிஸ்டேக் இருக்கிறது, இப்படி நம்முடைய இருதயத்திலே என்றைக்கு நம்மை நாமே ஆராய்கிறோமோ, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிற அந்த நாள், நான் நம்புகிறேன் நீங்கள் இழந்து போனதை திரும்ப நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தன்னுடைய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நான் எங்க விழுந்தேன், நான் எப்படி விழுந்தேன், என்ன விழப்பண்ணினது யாரு, நான் இந்த இடத்திற்கு வர்றதற்கு காரணம் என்ன, இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்றத நீங்கள் என்றைக்கு அந்த உணர்வுள்ள ஒரு இருதயம் உங்களுக்கு வருகிறதோ, நான் நம்புகிறேன் அன்றைக்கே ஆண்டவர் உங்களை என்ன எடுக்க போறார் அப்படின்னா, கர்த்தர் தூக்கி எடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தரிடத்துல நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு உணர்வை தாங்க ஆண்டவரே,
எனக்கு ஒரு உணர்வை தாங்க. என்ன உணர்வை தாங்க அப்படின்னு சொன்னா, நான் இந்த இடத்துல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் விழுந்துட்டேன், என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, என் பிசினஸ்ல இப்படி ஒரு நஷ்டம் வந்துருச்சு. ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு இன்னொருத்தரை குற்றப்படுத்தலாம், இவங்க தான் காரணம்னு சொல்லலாம், இந்த சூழ்நிலை தான் காரணம்னு சொல்லலாம். இப்படி நடந்துச்சுன்னு ஆயிரக்கணக்கான ஆன்சர் உங்களிடத்துல இருக்கலாம். ஆனால் உண்மையாய் ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க மறுபடியும் நீங்கள் கட்டப்படணும்னா நீங்க என்ன ஆராயணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இந்த இடத்துக்கு நான் எதற்கு வந்தேன் அப்படின்ற ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு நீர் தருவீராக. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஆமென். சொல்லுங்கள், என்ன வேண்டும் நமக்கு? சொல்லுங்க, என்ன வேணும்? உணர்வு வேண்டும். அந்த உணர்வு அவனுடைய புத்தி தெளிந்த போது, அதுவரையிலும் அவனுடைய புத்தியை யாரோ ஆளுக செஞ்சாங்க, அதுவரையிலும் அவனுடைய புத்தி ஒரு விதமாய் யோசித்தது. ஆனா இப்ப என்ன டிசைட் பண்றான் அப்படின்னு சொன்னா, அந்த பன்றியினுடைய தவிடு அவனுக்கு கிடைக்காத போது அவனுடைய புத்தி அவனுக்கு தெளிகிறது. ஆமென். நீங்கள் தாவீதுனுடைய வாழ்க்கையில வேதத்துல வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் ஒரு மிகப்பெரிய தவறை அவன் செய்து விட்டான். மிகப்பெரிய தவறை அவன் செஞ்சுட்டு அதை குறித்து அவனுக்கு ஒரு அக்கறையுமே இல்லை, அது ஒரு பெரிய விஷயமா எடுக்கல. அவன் என்ன பண்ணினான் அப்படின்னா, தன்னை அவன் நியாயப்படுத்தினான். நான் செஞ்சதுல என்ன தப்பு இருக்குது? எல்லாரும் பண்ணதானே பண்ணினேன், ராஜாக்கள் பண்ணாததையா நான் பண்ணினேன், நான் செஞ்சதுல ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அப்படின்னு நினைச்சு அந்த பாவத்தை குறித்து, அந்த தவறை குறித்து ஒரு உணர்வும் அவனுக்கு வரல, எந்த உணர்வுமே அவனுக்கு வரல. அது ரொம்ப பெரிய சீரியஸா எடுக்கல. ஆண்டவருடைய தண்டனை அவனுக்கு கிடைக்காதனால என்னன்னு தெரியல, அது ரொம்ப பெருசா எடுக்காம தன்னுடைய வேலையை அவன் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தான். ஆனா ஒரு நாள்ல திடீரென்று என்ன வருது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி ஒரு சம்பவத்தின் மூலமாய் கர்த்தர் அவனோடு பேசுகிறார். பேசின அந்த நேரத்துல அந்த மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அப்படியே தேவ சமூகத்துல உட்கார்ந்து தன்னுடைய புத்தி தெளிந்து தன்னை அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அவன் ஆராய்ந்து பார்க்கிறான், தன்னை அவன் சோதித்து பார்க்கிறான், நேர தேவ சமூகத்துல போய் விழுகிறான். ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், நீ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று 51வது சங்கீதத்தை அவன் அந்த இடத்திலே எழுதுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாதத்துல ஆண்டவர் இந்த ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பியின் இடத்துல பேசுறாரு, தங்கச்சியின் இடத்துல பேசுறாரு. நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா, உணர்வுள்ள ஒரு இருதயம். ஹல்லேலூயா. கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, நான் எந்த இடத்துல தவறினேன், நான் எந்த இடத்துல விழுந்தேன், நான் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணினேன், சொல்லுங்க ஏசப்பாட்ட. ஆண்டவரே, அந்த உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க முழு பலத்தோடு. எனக்கு தாரும் ஆண்டவரே, எனக்கு தாரும் ஆண்டவரே. தகப்பனே, அந்த இருதயத்தை எனக்கு, நீ அந்த உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக ராஜா, தருவீராக ராஜா. ஆமென். அயல் நாட்டிலே ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி, அவர் பெரிய தேவ மனுஷன், பெரிய ஊழியக்காரன். அப்போ இந்த மனைவி என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய கால்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தீராத வியாதி, அவர்களால் எங்கேயும் ஊழியத்துக்கு போக முடியல, சோர்ந்து படுத்துக்கிட்டாங்க. ரொம்ப சின்ன வயசு, ஆனால் கால் ரொம்ப அவங்களுக்கு பெயின் ஆகிட்டே இருக்குது. அவங்க எத்தனையோ டாக்டர்ஸை போய் பார்த்துட்டாங்க, எங்கேயுமே அவருடைய கால்களுக்கு எத்தனை ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், அந்த காலில் அவங்களுக்கு சரியாகவே இல்லை. அப்போ ஒரு நாள் அந்த ஊழியக்காரர் சொன்னாராமா, நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உங்ககிட்ட என்ன உணர்த்துகிறாரு, நீ எதனால இது வந்துருச்சு, இந்த வயசுல உனக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம், நீ ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்துல கேளு அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவருடைய கண்களுக்கு முன்பாக காண்பித்தாராமா, அவர்களுடைய வாலிப வயதுல அவர்களோட கூட படிச்ச நிறைய பிள்ளைகளுக்கு அந்த டைம் அந்த அதர் ஃபாரின் கண்ட்ரியில் என்ன ஒரு பெரிய ஒரு பேஷன் மாதிரி ஒன்று வந்துச்சு. என்ன வந்துச்சு அப்படின்னா, இந்த முட்டி வரைக்கும் துணியை போட்டுட்டு இந்த முட்டிக்கு கீழே காலை காமிச்சுக்கிறது அந்த நாளில் ஒரு பெரிய ட்ரெண்டாக இருந்திருக்காங்க.
அப்போ வந்து எல்லாருமே என்ன எல்லா இதில் வந்து அன்னைக்கு இருக்கிற ஸ்கூலுடைய ட்ரெஸ்ஸு இது எல்லாத்தையுமே அப்படி மாற்றிட்டாங்களாமா. அந்த முட்டிக்கு கீழே அந்த காலை காமிக்கிறது ஒரு ஸ்டைல் மாதிரி அப்படி இருந்துச்சு. உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நானும் அந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லி ஒரு நாள் அப்படி போட்டு போகும்போது படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே வந்து அவங்க காலை பார்த்து, என்ன உனக்கு கால் ரொம்ப அசிங்கமாக இருக்குது, நீ இந்த மாதிரி போட்டால் உனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது, அதனால நீ வந்து ஃபுல் ஃப்ராக் அந்த மாதிரி யூஸ் பண்ணு, இது ரொம்ப நல்லா இல்லைன்னு சொன்ன உடனே தனக்கு மற்ற பிள்ளைகளைப் போல அந்த கால் கீழே அதை அந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ண முடியலைன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வந்துட்டு வீட்டில் உட்காந்து தன்னுடைய காலை பார்த்து அவங்க சபிப்பாங்களாமா. எனக்கு எதுக்கு இந்த மாதிரி கால் வந்துருச்சு, எனக்கு இப்படி எதுக்கு அழகற்ற கால், அவங்களுடைய அம்மாவை திட்டுறது, அவங்க அப்பாவை திட்டுறது, இந்த மாதிரி எதுக்கு நீ என்ன உலகத்தில் படைச்ச, தன்னுடைய காலை குறித்து திரும்ப 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 சபித்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன் அப்படின்னு ஒரு உணர்வு வந்துருச்சாம். உடனே ஆண்டவரத்துல மன்னிப்பு கேட்டாங்களாமா. இந்த மாதிரி நான் என்ன சபிச்சிட்டேன் ஆண்டவரே, என்னுடைய காலை நான் தான் சபிச்சிட்டேன், நீர் எனக்கு அழகான கால் கொடுத்துருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு நல்ல கால்களை தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பல வருடங்கள் ஊழியம் செய்து கர்த்தர் அவர்களுக்கு கிருபையாய் வெற்றியை கொடுத்து பரிபூரணமான சுகத்தை ஆண்டவர் தந்தார். பிரதர், அந்த உணர்வு வருகிற வரைக்கும் அற்புதம் ஆரம்பிக்காது. அந்த உணர்வு வருகிற வரைக்கும் நீங்கள் ஒப்புரவாக முடியாது. அந்த உணர்வு வருகிற வரைக்கும் நீங்கள் திரும்ப ஆண்டவரிடத்துல போய் நிற்க முடியாது. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஆண்டவரிடத்துல என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு உணர்வே வரமாட்டேங்குது பாஸ்டர், எனக்கு உணர்வே வரமாட்டேங்குது, நான் செஞ்ச தவறு தப்பு அப்படின்னு எனக்கு உணர்வே வரமாட்டேங்குது அப்படின்னா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, நம்மளை உணர்வுக்குள்ளாய் நடத்துகிறவர் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒவ்வொருவரும் அதற்காக ஜெபிக்கணும். எனக்கு என்ன தாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, என்ன உணர்த்துங்க ஆண்டவரே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவேன் என்று சொன்னார் அல்லவா. அவர்தான் நமக்கு உணர்வை தருகிறவர். பாருங்க, இங்க இருந்து வெளிநாட்டுக்கு ஊழியத்திற்கு போன ஒரு தேவனுடைய மனுஷன் போய் வந்து பலிபீடத்தில் நிற்கிறாரு. இவருக்கு சின்ன சின்ன இங்கிலீஷ் தான் தெரியும், பெரிய இங்கிலீஷ் எதுவுமே தெரியாது. அங்க இருக்கிறவங்க ஊழியத்திற்கு கூப்பிட்டாங்க, டிரான்ஸ்லேட்டர் வரல. டிரான்ஸ்லேட்டர் வராததுனால இவர் தான் இப்ப பிரசங்கம் பண்ணணும். இவருக்கு பிரசங்கம் பண்ணவே தெரியாது, இவர் என்ன பண்றனே தெரியல. அவர் வந்து ஒரே ஒரு வசனத்தை எடுத்து அதை இங்கிலீஷ்ல வாச்சாராமா, எப்ராயிமே நீ திருப்பி போடப்படாத அப்பம், நீ திருப்பி போடப்படாத அப்ப. இந்த ஒரு வார்த்தை தான் அவருடைய வாயில வந்திருக்கு. மறுபடியும் மறுபடியும் பலிபீடத்திலிருந்து அடுத்த வார்த்தை அவருக்கு தெரியாது. இவர் சொல்றாரு, நீ திருப்பி போடப்படாத அப்பம், நீ திருப்பி போடப்படாத அப்பம், நீ திருப்பி போடப்படாத அப்பம். அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் தாண்டி இவருக்கு அழுகையே தாங்க முடியலையாமா, அழுதுட்டே சொல்றாராமா, நீ திருப்பி போடப்படாத அப்பம். அங்கு இருக்கிற மொத்த ஜனங்களும் இவர் இந்த திருப்பி போடப்படாத அப்போன்னு தான் சொல்றாரு. ஆனா ஜனங்களுக்குள்ள ஒரு உணர்வு வந்திருக்குது, ஐயோ நம்ம திருப்பி போடப்படலைன்னா நம்ம என்ன ஆயிடுவோம், நம்ம கருகிடுவோம், நம்முடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடும், நம்ம நிறைய பாவம் செஞ்சிட்டோம், நம்ம ஒரு டைம் நல்ல ஒரு பக்கத்தில் நல்லவங்களா இருக்கிறோம், இன்னொரு பக்கத்தில் நம்ம ரொம்ப மோசமானவங்களா இருக்கோம்னு சொல்லி ஆவியானவரே அவர்களுக்குள்ள இந்த உணர்வை கொடுத்து முழு திருச்சபையும் ஓன்னு அழுது, ஆண்டவரே எங்க பாவத்தை எல்லாம் மன்னிங்கன்னு ஆண்டு ஒப்பு கொடுத்தாங்களாமா. இவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியலையாமா. இவர் பிரசங்கம் பண்ணது 1 மணி நேரம் கிடையாது, இவர் பிரசங்கம் பண்ணது 100 வசனம் இல்லாத ஒரே ஒரு வசனம், நீ திருப்பி போடப்படாத அப்பம், நீ திருப்பி போடப்படாத அப்பம். அப்போ நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, நமக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கிறவர். உணர்வு அப்படின்ற ஒன்று உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை டோட்டலா மாறிடும். உணர்வுன்னு ஒன்று உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்க குடும்பம் திரும்ப கட்டப்படும். உணர்வுன்ற ஒன்று உங்க பிள்ளைக்கு வந்துருச்சுன்னா அவன் போகிற வழியை விட்டு மனம் திரும்ப வந்து விடுவான். எல்லாரும் கேட்க வேண்டியது ஒன்று, நான் மறுபடியும் கட்டப்படுவதற்கு எனக்கு என்ன இருதயத்தை தாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு உணர்வுள்ள ஒரு இருதயம். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே அந்த காரியத்தை குறித்து நான் நிரூபிக்க நான் விரும்பல. சொல்லுங்க, அந்த காரியத்தை நான் நிரூபிக்கிறதுக்கு விரும்பல, அந்த காரியம் ஆண்டவர் மறந்தார் அப்படின்னு சொல்றதுக்கு நான் விரும்பல, அந்த காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி என்னுடைய மனதை நான் தேற்றுவதற்கு நான் விரும்பல. சொல்லுங்க, அநேக சாக்கு போக்குகளை சத்ரு உங்களுக்கு கொடுத்து ஒருவேளை உங்களை அப்படி நடத்தினாலும் கைகளை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க பார்க்கலாம், தகப்பனே எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம். கேளுங்க, கேட்க கேட்க ஆண்டவர் அதை செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்கள், தகப்பனே அந்த உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக, தருவீராக, தருவீராக. வாலிப தம்பிகள் தங்கச்சிகளை
வருஷம் ஆயிரக்கணக்கான வாலிப தம்பி தங்கச்சிகளை நான் சந்திக்கிறேன். நிறைய வாலிப தம்பி தங்கச்சி கேட்கறது என்ன தெரியுமா? அண்ணே, இல்லைன்னா பாஸ்டர், நான் வந்து ஆண்டவரை ஏத்துக்கிட்டது கஷ்டமா எனக்கு இருக்கு அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டா, என் ஃப்ரெண்டு என்னோட சேர்ந்து தான் தண்ணி அடிக்க வந்தான், என் கூட சேர்ந்து தான் அவன் தான் என்னை கூட்டிட்டு போனான், நாங்க 2 பேருமே குடிச்சோம். ஆனா குடிச்சு முடிச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவன் ஜாலியா வீட்டுக்கு போயிட்டான். ஆனா குடிச்சு முடிச்ச உடனே என் இருதயத்துக்குள்ள ஒரு துக்கம் வந்துச்சு பாருங்க அண்ணே, என்னால் அதை தாங்கவே முடியல. அடுத்த நாள் அதே போல என் ஃப்ரெண்டு வந்து, டே வரியா, இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா, நேற்றுக்கு இந்த பிராண்டை ட்ரை பண்ணி பார்த்தோம், இன்னைக்கு இந்த பிராண்டை ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு அவ்வளவு சந்தோஷமா என்னை கூப்பிடுறான். ஆனா எனக்கு மனசாட்சி அவ்வளவு குத்துது. என்னால மட்டும் ஏன் சந்தோஷமா இருக்க முடியல? அவன் மட்டும் பாவத்தை ரொம்ப அழகா பண்ணிடுறானே. அப்ப நான் வந்து கிறிஸ்தவனா மாறுறதுனால, ஒருவேளை நீங்க எல்லாம் சொல்ற உபதேசத்தினால நான் அப்படி வந்து எனக்கு வந்து குற்ற உணர்வு வருதோ அப்படின்னு கேட்டாங்க. நிறைய பிள்ளைங்க கேட்பாங்க. அப்ப நான் உங்களுக்கு சொல்ற ஒண்ணு என்ன தெரியுமா? எப்பா, அவனோட ஆண்டவர் இல்லப்பா, அவனோட ஆண்டவர் இல்லை, அந்த பிள்ளையோட ஆண்டவர் இல்லை. அவனுக்கு அந்த குற்ற மனசாட்சி வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் நம்புறேன், நான் தவறு செய்தேன் என்ற ஒரு உணர்வு உள்ள இருதயம் அது சாதாரணமா எல்லாருக்கும் வந்துடாது. பாருங்க, இன்னைக்கு ஜெயில அப்படிப்பட்ட உணர்வு வந்து ஒரு டைம் தண்டனை கொடுத்த உடனே அவனுக்கு உணர்வு வருது அப்படின்னா, இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனே இருக்காதுல்ல, இன்னைக்கு ஜெயிலே இருக்காதுல்ல, எல்லாரும் மறந்து திரும்பிப்பாங்கல்ல. ஒரு மனுஷனுக்கு தண்டனை கிடைக்கிறதுனால உணர்வு வந்துடாது. நீங்க நிறைய பேர் தண்டிக்கப்படுகிறீர்கள். நம்ம செய்கிற தவறுனால நம்ம நிறைய பேர் தண்டிக்கப்படுறோம். இவ்வளவு தண்டனையை அனுபவிச்சோம், நமக்கு நிறைய பேருக்கு என்ன வரல? சத்தமா சொல்லுங்களேன், உணர்வு வரல. என்ன நினைச்சிருக்கோம் தெரியுமா? நான் பிடிச்ச முயலுக்கு தான் 3 கால் அப்படின்னு நினைச்சிருக்கோம். இல்ல, அது ஏனோ வந்துச்சு. இல்ல, இன்றைக்கு இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல நான் நம்புறேன், கர்த்தர் மறுபடியும் உங்களை கட்ட போகிறார், கர்த்தர் மறுபடியும் உங்களை உயர்த்த போகிறார், கர்த்தர் மறுபடியும் உங்களை அலங்கரிக்க போகிறார். இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நடக்கும். நான் நம்புறேன், இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள இந்த நன்மையை நீங்க பாப்பீங்க. நீங்க மறுபடியும் கர்த்தர் உங்க குடும்பத்தை கட்டுவது கர்த்தர். இதுல எந்த மாற்றமுமே இல்லை. நீங்க 100% விசுவாசிங்க. அவர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ மீதி இருக்கிற ஜனம்தான், ஆனா உன்னை நான் திரும்ப மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். அவருக்கு அது லேசான காரியம். ஆனா நம்ம இன்னைக்கு கெஞ்ச வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, என்னிடத்திலே இருக்கிற உணர்வுள்ள இருதயத்தை மட்டும் நீங்க என்ன பண்ணாதீங்க, சொல்லுங்களேன், என்னை விட்டு எடுத்து போடாதீங்க ஆண்டவரே, என்னை விட்டு எடுத்து போடாதீங்க. நான் ஜெபம் பண்ணலைன்னா என்ன கேளுங்க ஆண்டவரே, நான் பைபிள் வாசிக்கலைன்னா என்ன கேளுங்க ஆண்டவரே, நான் கோவப்பட்டா என்ன நீங்க கேளுங்க ஆண்டவரே. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நாம் செய்கிற தவறுக்கு உடனே நம்மளை தண்டிக்கிறது நமக்கு கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு அவர் சிட்சிக்கிறார். தம் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேட்க போறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமே ஆண்டவரிடத்துல கேளுங்க. நீங்க திரும்பி எழும்பணும்னா, திரும்பி நிற்கணும்னா என்ன வேணும் உங்களுக்கு? மறுபடியும் ஆண்டவர் உங்களை கட்டணும்னா என்ன வேணும் உங்களுக்கு? என்ன ஆண்டவரே, எனக்கு ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயம். நான் இந்த இடத்துக்கு வர்றதற்கு காரணம் என்ன? எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம். பாருங்க, ஆண்டவர் வந்து அந்த கப்பல்ல ஏறி மீனை பிடிச்ச உடனே தேவனுடைய மனுஷன் என்ன சொல்றானா, ஆண்டவரே, நீர் என்னை விட்டு, சொல்லுங்க, நீர் என்னை விட்டு போக வேண்டும். ஏன்? நான் பாவியான மனுஷன். ஒரு குற்ற உணர்வு அந்த இடத்துல வந்த உடனே ஒரு பெரிய ஆசீர்வாதம் அந்த இடத்துல வருது. எந்தெந்த இடத்திலெல்லாம் தன்னை குறித்து ஒரு உணர்வுள்ள இருதயம் வருதோ அந்த இடத்துலலாம் கர்த்தருடைய மன்னிப்பு வருது. கர்த்தர் அந்த இடத்துலலாம் ஆண்டவர் கட்ட ஆரம்பிக்கிறார். பேதுரு பாருங்க, 3 தரம் மறுதலிச்சுட்டு போய் தேவாலயத்துல நின்று, ஐயோ, அந்த சேவல் கூவுன உடனே அவனுக்கு என்ன வருது? கேட்கல. நம்ம என்ன வேணா நினைச்சுக்கலாம், சேவல் எதுக்கோ கூது, அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும், டைம் அந்த மாதிரி, அதனால கூது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அந்த சேவல் கூன உடனே மனசுல ஒரு குற்ற உணர்வு வருது பாருங்களேன். அப்படியே ஃபீல் பண்றான் பாருங்களா, ஐயோ ஆண்டவரே, நான் மறுதலிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குற்ற உணர்வு வந்த உடனே மனம் கசந்து அழுகிறான். வேதம் சொல்லுகிற அந்த ஒரே ஒரு அழுக வருகிற நாட்களிலே அவனை ஒரு பெரிய அப்போஸ்தலனா மாற்றி பெரிய ஒரு ஊழியக்காரனாகவே மாத்திருச்சு. நான் நம்புறேன், வாலிப தம்பி, நீ ஆண்டவரிடத்துல கேளு, தங்கச்சி நீ கேளு, என்ன கேளுன்னா, ஆண்டவரே, எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை
சொல்லுங்களேன் எல்லாருமே. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. கர்த்தர் எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. உங்களுடைய மனைவியை திட்டுனது தப்புன்னு உங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் வேணும் பிரதர். கெட்ட வார்த்தை பேசுனது தப்புன்னு சொல்ற ஒரு உணர்வுள்ள இருதயம் வேணும் பிரதர். நீங்க கோவப்பட்டது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வுள்ள இருதயம் உங்களுக்கு வேணும் பிரதர். இந்த உணர்வுள்ள இருதயம் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை கர்த்தர் அவ்வளவு சீக்கிரமாய் கைவிடவே மாட்டார். நீங்க ஆண்டவருடைய அரவணைப்புக்குள்ள இருக்கிறீங்க. அந்த உணர்வுள்ள இருதயம் செத்து போயிடுச்சுன்னா நான் நம்புறேன் இன்னைக்கு இந்த மாதத்துல கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே பரவாயில்ல, நீங்க தண்டனை, தாவீது எனக்கு தண்டனை வேண்டான்னு சொல்லுங்க, எனக்கு தண்டனை வேண்டான்னு சொல்லல. எப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னா, என்னை மட்டாய் தண்டியும். ஏன்னா உங்க தண்டனையை தாங்குற அளவுக்கு எனக்கு என்ன இல்லை, எனக்கு பலன் இல்லை. அதே நேரத்தில் நீங்க தண்டனையை கொடுக்க வேண்டாம்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் திரும்பி திருந்தணும்னா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு தண்டனை வேண்டும். இங்க இருக்கிற யாரோ ஒருத்தரத்துல இந்த சத்தத்தை கேட்கிறவங்க இடத்துல கர்த்தர் பேசுகிறார். மகனே நீ விழுந்து போனது எதற்காக? மகளே நீ விழுந்து போனதுக்கு எதற்காக? இவ்வளவு பெரிய சூழ்நிலை உங்களுக்கு வந்தது எதற்காக? கர்த்தர் சொல்லுகிறார், நீ உணர்வுள்ள இருதயத்தை மட்டும் வாங்கினாயே, திரும்பவும் உன்னை மறுபடியும் நான் கட்டுவேன் என்று கர்த்தர். நான் பேசினது தப்பு அப்படின்ற ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் எனக்கு கிருபையாய் கர்த்தர் நமக்கு தருவாராக. உங்களை பல ஆபத்துகளில் இருந்து, உங்களை பல பிரச்சனைகளில் இருந்து உங்களை காப்பாத்துகிறது என்ன அப்படின்னு சொன்னா உணர்வுள்ள இருதயம். ஆமென் சொல்லுங்கள். சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, தெலீலாளுடைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் பல டைம் அவனை எச்சரிக்கிறாரு. எப்பா இவ கள்ளிப்பா, இவ மோசமான ஆளுப்பா, உன்னை புடிச்சு கொடுக்கறதுக்காக தான்ப்பா பிளான் பண்றா, உன்னை வித்துருவாப்பா, உனக்காக காசு விலை பேசியிருக்காங்கப்பா. அப்பா ஆண்டவர் நிறைய டைம் அவனுக்கு ஒவ்வொரு வாய்ப்புகளா கர்த்தர் கொடுத்தாரு. ஆனா இந்த சிம்சோனுக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த இருதயம் என்ன அடையல சொல்லுங்க. அவன் இருக்கிறத ஆபத்துக்குள்ளதான் இருக்கிறான். அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி லிட்டரலா தெரியுது, ஓப்பனா தெரியுது, இது தப்பு தான், இது தப்பு தான். நிறைய தம்பிங்க தங்கச்சிங்க என்கிட்ட சொல்லி இருக்காங்க, தப்பு தான் பாஸ்டர், என்ன பண்ண முடியும், தப்பு தான், நான் பண்றது தப்புன்னு எனக்கு தெரியுது, நான் போற வழி சரியில்லைன்னு எனக்கு தெரியுது, என்ன பண்ண முடியும் இப்போ, அதுக்காக இது இல்லாம இருக்க முடியுமா? அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், சும்மா. ஏன் இப்படி ஒருத்தர் ஒரு பையன்கிட்ட குடிக்காதப்பா, ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, குடிக்காதப்பா உன் உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னு சொன்னா, இந்த ஏரியாவில் ஒருத்தர் இருக்கார், ஒரு ஐயா, கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 83 வயசு 84 வயசு இருக்கும். அவர் அவர் இருக்கார், இன்னைக்கு இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார், ஒரு குச்சி ஊண்டிட்டு நடந்து வருவார். டெய்லி சாயந்தரம் 8 மணிக்கு பிராண்டி ஷாப்பில் போய் ஒரு பாட்டில் ஃபுல்லாக வாங்கி நைட்டு பெட்டுக்கடியில் வச்சு வராங்க. வச்சுட்டு காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம காஃபி குடிக்கிற மாதிரி அந்த சாராயத்தை ஓப்பன் பண்ணி அவர் குடிச்சிருவார். அவருடைய காலையில் டீயே தான். அது ரெகுலரா எத்தனை வருஷமா அப்படின்னு சொன்னா 35 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறாரு. 35 வருஷமா டெய்லி. அவன் நீ குடிக்காதரா, உன் உடம்பு கெட்டு போயிருந்தா அப்படின்னு சொன்னா என்ன சொல்றான் தெரியுமா? பாஸ்டர் நீங்க என்னமோ சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவன் பாருங்க இத்தனை வயசாச்சு, டெய்லி அவர் காஃபி குடிக்கிற மாதிரி என்ன குடிக்கிறாரு, அவர் உடம்பு கெட்டு போல 83 வயசு உயிரோட இருந்திருக்காரு, நமக்கு ஒரு 75 வயசு இருந்தா போதும்ன்றான். அப்போ இதெல்லாம் எதனால அப்படின்னு சொன்னா என்ன இருதயம் இல்லை? சத்தமா சொல்லுங்க. நம்ம செய்கிறது தப்பு அப்படின்னு அந்த இருதயத்துக்கு என்ன பண்ணலைன்னா, எடுக்கிற மது பாட்டில், அந்த பாட்டில்ல குடியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு எழுதி இருக்குது. சொல்லுங்க. அந்த பாட்டிலேயே என்ன பிரிண்ட் பண்ணிருக்காங்கன்னா, குடியை கெடுக்கும், குடி உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு எழுதி இருக்குது எங்க பாட்டில். ஆனா அதை ஓபன் பண்ணி குடிக்கிறான். எழுதி இருக்குது, முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது, இது தப்புன்னு சொல்லி இருக்குது, தப்புன்னே தெரிஞ்சு ஆனா அந்த உணர்வு இல்லை. மனைவியை திட்டுறது, இந்த மாதிரி நடத்துக்கிறது தப்பு, கணவனார் இப்படி நடத்துக்கிறது தப்புன்னு தெரியுது. ஆனா அப்போ எல்லாருக்கும் தேவையான ஒன்று, நீங்கள் விழுந்து போன இடத்துல மறுபடியும் கட்டப்படணும்னா, திரும்பி ரிட்டன் நீங்க வரணும்னா, உங்களுக்கு என்ன இருதயத்தை கத்த தரணும்னா, நான் சொல்றேன் இன்னைக்கு இந்த மாதம் முழுதும் ஆண்டவர் உங்களோட பேசுவாரு. நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு கர்த்தர் சொல்லுவாரு, நீ எங்க பண்ணன என்ன பண்ணேன்னு சொல்லுவாரு. உடனே ஒண்ணுன்னா உணர்த்துங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே, எங்கெங்க மன்னிப்பு கேட்கணுமோ அங்கங்க நான் மன்னிப்பு கேட்பேன், எங்கெல்லாம் நான் போய் ஒப்புரவாகணுமோ அங்கெல்லாம் ஒப்புரவாகுவேன். நீங்க ஒன்னொன்னா செஞ்சுட்டே வாங்க. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள மறுபடியும் கர்த்தர் உங்களை கட்டி இருக்கிறதை நிச்சயமாய் நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 50 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கை தேசத்துல
ஒரு சின்ன குழந்தையா ஊரை விட்டு ஓடி வரணும்னு சொல்லி பக்கத்து வீட்டில் இருக்கிற மாமியார் அவங்க சொந்தக்கார அம்மா வந்து கொஞ்சம் நகையை கையில் கொடுத்து இந்த நகையை கொண்டு போய் அந்த வீட்டில் கொடுத்துட்டு வான்னு சொன்ன அந்த நேரத்தில் அந்த நகையை எடுத்து சுருட்டிட்டு இலங்கையை விட்டு ஒரே ஓட்டமாக ஓடி பல ஊர்களில் போய் தங்கி திரும்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட அந்த மனுஷன் 50 இயர்ஸ் 50 வருடம் தாண்டி இன்னைக்கு அந்த இவங்க நகை திருடிட்டு வந்த அந்த அம்மா இறந்துட்டாங்க. அவங்க பிள்ளைங்க 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பிள்ளைகளுக்கும் ஆளுக்கு 2 லட்சம் ரூபாய் வச்சு இன்னைக்கு கொண்டு போய் இலங்கையிலே கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. ஹலோ, இவர் பணத்தை திருடிட்டு வந்த அந்த அம்மா இறந்துட்டாங்க. ஆனா மனசாட்சியில் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வந்து ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்குறாரு. என்னதான் இருந்தாலும் நீ அன்னைக்கு நீ வந்து திருடிட்டு வந்துட்டல, தப்பு இல்லப்பா, இல்லை ஆண்டவரே அதுக்கு மன்னிப்பு கேட்டாலுமே வந்து நான் திரும்ப அந்த பணத்தை செலுத்தணும்னு சொல்லி அந்த அம்மாவுடைய பிள்ளைங்க உயிரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 2 லட்சம் ரூபாய் கொண்டு போய் கொடுத்துட்டு எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணிட்டு, உங்க அம்மாவுக்கு நான் செஞ்சது தவறுப்பா, மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு திரும்பி வந்திருக்கிறாரு. எவ்வளோ பெரிய விஷயம்! இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நமக்கு முன்னாடி வைக்க தான் செய்கிறாரு. ஆமென். ஆனால் நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டு ஃபோனையே எடுத்து ஆன்சர் பண்ணாதவங்க. எப்படி ஒரு உணர்வு இல்லை. அவன் காசை நம்ம கை நீட்டி வாங்கும்போது அவ்வளோ சந்தோஷமா பல்ல இழிச்சிட்டே வாங்கினோமே, நம்ம கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமா கொடுக்கணும், அந்த உணர்வு வேண்டாம். எந்த உணர்வுமே இருக்காது. இன்னொருத்தருடைய பணமாச்சே அது நம்ம வீட்டில் இருக்கக்கூடாதுன்ற அந்த உணர்வு வேண்டாம். அந்த உணர்வே இல்லை. ஐயோ ரொம்ப கஷ்டம். கடன்ல கஷ்டப்படுற எல்லாருக்காக நான் ஜெபம் பண்றேன். ஆனா அதே நேரத்தில் நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கும்போது கேளுங்க, நான் வாங்கின கடனை திருப்ப கொடுக்கறதுக்கு எனக்கு பலன் தாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நீங்க உங்களை நம்பி ஒருத்தர் கடன் கொடுத்துருங்கிறாங்கன்னா அவங்கள ரிஜெக்ட் பண்ணாதீங்க, அவங்கள சபிக்காதீங்க, அவங்கள வந்து மனசை நோகடிக்காதீங்க, அவங்க ஃபோன் கால் அட்டன் பண்ணாம இருக்காதீங்க, அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை மீறாதீங்க. உங்களுக்கு சொத்து இருக்குதா, உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குதா, நீங்க வாங்கின கடத்துக்காக அதை அடைச்சாவது நம்ம கொடுத்துறோம், அவ்வளவுதான். அதுக்கு மேல பேச்சே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா அதுதான் உண்மையான நியாயம், அதுதான் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருமே நீங்க ஜெபிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எனக்கு என்ன தரணும்னா, இப்போ ஆண்டவர் பேசுறாரா, இந்த சர்ச்சில் இருக்கும்போதே ஒரு சிலர்கிட்ட கர்த்தர் உணர்வு கொடுக்குறாரா, நீ இந்த மாதிரி உன் மனைவிட்ட பேசுனது தப்புப்பா, நீ இந்த மாதிரி உன் மாப்பிள்ளைகிட்ட பேசுனது தப்புப்பா, நீ இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் பேசுனது தப்புப்பா. ஆண்டவர் சொல்றாரா, இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளையானா அவங்க ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கலையோ, அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க, அதை குறித்து எந்த இதுவும் வேண்டாம். நீங்க போய் அந்த இடத்துல நில்லுங்க, அந்த இடத்துல சமாதானத்தை பேசுங்க. நான் நம்புறேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை அடியில வேர் பற்றி மேலே கனி கொடுக்க கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தர் மறுபடியும் உங்களை கட்டுவார். இது கர்த்தருடைய வார்த்தை இல்ல, மறுபடியும் அந்த குடும்பம் கட்டப்படும். இந்த மாதம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் கண்டிப்பாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இன்னொரு வசனத்தை கூட வாசித்து நம்ம ஜெபித்து நம்ம கடந்து போக போறோம். ரெண்டாவது நம்பர் 2, அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரத்துல வாங்க பார்க்கலாமே. 15ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவன் புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன், நான் எழுந்து என் தகப்பனாரிடத்திற்கு போய், தகப்பனே பரத்திற்கு விரதமாகவும் உமக்கு விரதமாகவும் பாவம் செய்தேன். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் இன்னைக்கு கொடுக்கிற செய்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கவனமா கேட்குறீங்களா? இந்த ஏரியாவில் இருக்கிற கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமென். கவனமா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சத்தியத்தை கேட்கும்போது அதான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இந்த உலகத்திலேயே மோசமான திருடன், இந்த உலகத்திலேயே பொல்லாத திருடன் யாரு? பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க இல்ல, பிசாசு. ஆமென். ஏன் அப்படின்னு சொன்னா, உலகத்துல இருக்கிறவங்க வந்து என்னென்னமோ திருடுவாங்க, ஆனா பிசாசுக்கு எதுதான் திருடுவான்? வசனத்தை தான் திருடுவான். நீங்க வசனத்தை கேட்காதபடி உங்களுக்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ, தூக்கத்தை கொடுக்கணும்னா தூக்கத்தை கொடுப்பான், இடைஞ்சலை கொடுக்கணும்னா இடைஞ்சலை கொடுப்பான், அங்க ஒரு பிள்ளை கத்தும், இங்க எல்லாம் நடக்கும். ஆனா யார் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்க குடும்பம் கட்டப்படும். அதனால ஒரு 2.5 hours 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் தான் திருச்சபையில், அதுவும் வாரத்திற்கு ஒரு நாள் தான் சிலர் அட்டன் பண்றீங்க. மற்ற நாட்களில் உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒர்க்கு போறீங்க. அப்ப அந்த நாள் கொஞ்சம் முகம்லாம் கழுவி சுத்தமா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆமென். கொஞ்சம் விழிப்பா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம்.
ஆண்டவர் உங்களை காப்பார். வாசிக்கும் போது மறுபடியும் அந்த வசனத்தை ஒரு விஷயம் வாசிக்க போறோம். 15ஆம் அதிகாரத்தினுடைய வாசிக்க போறோம். நான் எழுந்து வாசிக்கலாமா? அதுல இருந்து நான் எழுந்து என் தகப்பனாரிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கை மீண்டும் கட்டப்பட்டது. அப்படின்னா அவனுடைய சொந்த சகோதரன் சொல்லுகிறான், மறுபடியும் எதுக்கு அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தீங்க? மறுபடியும் எதுக்கு இவனுக்கு கொளுத்த கன்று அடிக்கிறீங்க? வேண்டாம், அவன் போனவன், அவன் முடிஞ்சவன், அவன் வேசிகள் இடத்துல ஆஸ்தியை அழித்து போட்டான், அவனை நீங்க கன்சிடர் பண்ற வேண்டிய அவசியமே இல்லையே, நீங்க எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த தகப்பனார் அந்த இளைய குமாரனை மறுபடியும் கட்டுறதற்கு ரெண்டாவது இருந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் எழுந்து என் தகப்பனாரிடத்திற்கு போய். நான் எங்க போவேன்? சத்தமா சொல்லுங்க. குற்றம் செஞ்சிட்டாரு, தன்னுடைய தகப்பனாரிடத்திலிருந்து பணத்தை வாங்கிட்டாரு, நான் திரும்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் திரும்பி வரமாட்டேன், என்னுடைய எல்லாத்தையும் கொடுங்க, இனி செத்தா கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாரு. இப்ப வாங்கிட்டு போய் இந்த இளையகுமாரன் எல்லாத்தையுமே இழந்துட்டான், எல்லாமே அவனை விட்டு போயிருச்சு. இப்போ தன்னுடைய வீடை நினைச்சு பார்க்கும்போது, தன்னுடைய வேலைக்காரங்க வேலையே செய்யாம நிறைய பேர் சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா இவனுக்கு இங்க என்ன கஷ்டம் அப்படின்னு சொன்னா, பன்றியினுடைய தவிடு கூட தின்றதுக்கு என்ன இல்ல, வழி இல்லாத ஒரு நிலைமை. ஆனாலும் ஒரு என்ன இவனை தடுக்குது அப்படின்னு சொன்னா, நான் எப்படி எங்க அப்பாட்ட போய் நான் எப்படி நிப்பேன்? எங்க அண்ணன் கிட்ட போய் நான் எப்படி நிப்பேன்? நான் நிக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, எங்க அப்பா என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா, எங்க அண்ணன் என்ன ரொம்ப வருத்தப்படுத்திட்டாருன்னா, இப்படியே பல நாட்கள் நான் தன்னுடைய தகப்பனாரிடத்திற்கு போகாம அவனை என்ன பண்ணிச்சுன்னா தடுத்து நிறுத்திடுச்சு. இனி எங்க அப்பாவை ஏத்துக்கொள்வாரா? இனி எங்க அப்பா என்ன பயன்படுத்துவாரா? குற்ற உணர்வு அவனுக்குள்ள வந்துருச்சு, நம்ம தப்பு பண்றோன்ற உணர்வு அவனுக்குள்ள வந்துருச்சு, நம்ம பண்றது மிஸ்டேக் தான் அப்படின்னு வந்துருச்சு. ஆனா திரும்ப எங்க போய் நிற்கல, நான் இது வரைக்கும் தன் தகப்பனாரிடத்திற்கு போய் நிற்கக்கூடிய ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வரல. ஆனா the first time இப்போ ஒரு டிசிஷன், தீர்மானம் எடுக்கிறான். என்ன தீர்மானம் அப்படின்னு சொன்னா, நான் என் தகப்பனாரிடத்திற்கு திரும்பவும் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, சொல்லுங்க, அவர் என்ன மகனா ஏத்துக்காட்டி கூட பரவாயில்ல, கண்டிப்பா எங்க அப்பா ஒரு வேலைக்காரனாவது என்ன பண்ணுவாரு? சத்தமா சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தெரியும், எங்க அப்பா நிறைய பேரை எங்க எடுத்துக்காருன்னா வேலைக்கு எடுத்துக்கிறாரு. நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், நான் தப்பு பண்ணது உண்மை, நான் திரும்ப வந்தது உண்மை. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, திரும்பி போய் என் தகப்பனாரிடத்திற்கு நிற்பேன். பிரதர், சிஸ்டர், குற்ற உணர்வு மனசுல இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. தப்பு பண்ணிட்டேன் என்ற வருத்தம் இருந்து எந்த பிரயோஜனமுமே இல்லை. கண்டிப்பா எந்த பிரயோஜனமே இல்லை. நான் பண்றது தப்போ அப்படின்னு நினைச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க குற்ற மனசாட்சி, தப்பு பண்ணிட்டோன்ற உணர்வு எங்க ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொன்னா, நீங்க எப்போ எழுந்து கர்த்தரிடத்துல போகிறீங்களோ, இல்ல எப்போ எழுந்து அந்த மனுஷனிடத்துல போறீங்களோ, அப்பதான் உங்களுக்கு என்ன உண்டாகும் என்றால், மறுபடியும் நீங்கள் கட்டப்பட. சொல்லுங்க சத்தமா, கேட்கல? வாழ்ந்திருக்கலாமோ அப்படின்னு தோணும். அதான் ஒரு கணவனாரை விட்டு வெளியூருக்கு வந்துட்டாங்க. தன்னுடைய கணவனாருடைய பிரச்சனை தாங்க முடியல, ரொம்ப அடிக்கிறாரு, குடிக்கிறாருன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே வரும்போது பிள்ளைங்க எல்லாம் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்களே பிள்ளைகளை வளர்த்துனாங்க, வேலைக்கு போய் எல்லாத்தையும் சம்பாரிச்சு பிள்ளைகளை காலேஜ் முடிக்க வச்சுட்டாங்க. இப்போ பிள்ளைக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, கல்யாண வயசு வருது. இப்போ மூத்தவனுக்கு, அவனுக்கும் கல்யாணம், பையனுக்கும் கல்யாணம் பார்க்கணும், பொண்ணுக்கும் கல்யாணம் பார்க்கணும். இப்போ கல்யாணம் பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துல போகும்போதும், பொண்ணு பார்க்க போற இடத்துல அப்பா கேட்கல, பையனுக்கு அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு. அப்பா இறந்து போயிட்டாருன்னா ஒரே வார்த்தையில என்ன சொல்லலாம்? அப்பா இல்லைங்க, பிள்ளைக்கு அப்பா இறந்து போயிட்டாருங்க. ஸோ அதோட அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. இப்போ அப்பா எப்படி இருக்காரு? இப்போ அப்பா உயிரோடு இருக்கிறாருன்னு அவங்கள்ட்ட சொன்னா, அடுத்த கொஸ்டின் அவங்க என்ன கேட்பாங்கன்னா, அப்பா உயிரோடு இருந்தா அப்பா கேட்கல, அப்பா எங்க? அடுத்த வார்த்தை அவங்க சொல்லணும், அப்பா விட்டு சண்டை விட்டு புரிஞ்சு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன பண்றது பாஸ்டர்? நான் பண்ணது தப்புன்னு எனக்கு தெரியுது. அவர் தனியாக தான் இருக்கிறாரு. ஆனால்
இது வரைக்கும் போகல, 30 வருஷத்துக்கு பத்திரம் ஆச்சு போல. நான் இனி போய் எப்படி நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, அது எதையுமே மனசுல கேட்கல. நிறைய பேருக்கு இது இந்த குற்ற உணர்வும் இதெல்லாம் வர்றது பெரிய விஷயம் இல்லை. எழுந்து மறுபடியும் போறோம் பாருங்க, அந்த அம்மா சிஸ்டர் பிரதர், அந்த இடத்தை நீங்க பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நீங்க நமக்கு நிறைய நேரத்தில் பண்ணி கொடுக்குற தவிடு கூட என்ன செய்யாது, கேட்கல, கிடைக்காது. எனக்கு ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்னு நல்லா இல்லை. அல்லனா ஃபோனுடைய வால்பேப்பரில் சாரி டேடி அப்படின்றது மட்டும் இல்லை, அது ஒரு சந்தோஷம் தான் சாரி டேடின்னு வைக்கிறது. ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறான்னா, நீ எழுந்து அங்கேயே இருக்காதப்பா, அதுலயே பொழந்துட்டு என் தலையெழுத்து இதுதான், என் வாழ்க்கை இதுதான் அப்படின்னு நினைச்சாதப்பா. இல்ல உங்களை மறுபடியும் ஆண்டவர் கட்டணும்னா நீங்க அந்த இடத்திலிருந்து எழும்பி போகாம உங்களை மறுபடியும் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, ஆண்டவரால கட்ட நீங்க மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பிக்காம ஆண்டவர் உங்களை கட்ட முடியாது. மறுபடியும் அந்த ஊழியத்தை நீங்க தொடராம ஆண்டவர் உங்களை கட்ட முடியாது. மறுபடியும் நீங்க அந்த ஊழியத்தை வேகமாய் மற்றவங்களுக்கு அந்த சுவிசேஷத்தை சொல்லாம அந்த அற்புதம் நடக்காது. கர்த்தர் சொல்றாரு, நீ எழும்பி போ. ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் ரிஜெக்ஷனா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் டைம் உங்களை அங்கீகரிக்காம இருக்கலாம், பரவாயில்ல. ஒருவேளை திட்டவங்களா இருக்கலாம், சரி பரவாயில்ல. உங்களுக்கு வாய்ப்பு என்கிற ஒன்று கிடைக்குமானால், உண்மையா ஆண்டவர் உங்களை மறுபடியும் கட்டணும்னா நீங்க எழுந்து என் தகப்பனார் இடத்திற்கு. ஆனா தகப்பனார் இடத்துக்கு போகும்போது எங்க அப்பா என்னை கட்டி பிடிப்பாருன்ற அந்த உணர்வுல பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க எழுந்து போகணும்னு நினைக்கும் போது என்ன அப்பா கட்டி பிடிப்பார் அப்படின்ற உணர்வு போகாதீங்க. என்னை ரிஜெக்ட் பண்ணினாலும் பரவாயில்லன்ற உணர்வுல போகணும். ஹலோ, நம்ம நன்மையை எதிர்பார்த்து போனா தானே தப்பு. இப்படி நீங்க எதிர்பார்த்து போலாம்ல. இந்த இளைய குமாரன் தன் தகப்பனாரிடத்திற்கு போவேன் என்று தீர்மானம் எடுக்கும் போது, எங்க அப்பா என்ன ஏத்துக்கொள்வாருன்னு நினைச்சு போல, எங்க அப்பா என்ன ரிஜெக்ட் பண்ணா கூட பரவாயில்ல, நான் ஒரு வேலைக்காரனா இருந்துடுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டான். ஆனா வேதம் சொல்லுது, அங்க என்ன முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, காரியம் மாறுதலாய் முடிந்தது. தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், நான் எழுந்து என் தகப்பன் இடத்திற்கு போய், தகப்பனே, உணமோக்கு விரதமாகவும் பரத்திற்கு விரதமாகவும் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய பிள்ளை என்கிறதற்கு எனக்கு தகுதியே இல்லை. ஆனா வேலைக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லாருமே, நன்றி அப்பா, நன்றி. பிரதர், சிஸ்டர், நம்முடைய மனசாட்சியில நம்ம இப்படி பண்ணியிருக்க கூடாதோ, இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிறதுனால மட்டும் எந்த லாபமும் கிடைக்காது. நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம், அந்த குற்ற மனசாட்சி நமக்குள்ள இருக்கிறதுனால மட்டும் அந்த நன்மை உண்டாகாது. நம்ம என்ன பண்ணணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னா, நம்முடைய டிக்னிட்டியை விட்டு கீழே இறங்கி, ஹலோ, உங்க பெருமையை விட்டு கீழே இறங்கி, உங்களை தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்றத விட்டு இறங்கி, நான் போய் சாரின்னு கேட்டா, நான் போய் ஒப்புரவானா இன்னும் தலைக்கு மேல ஏறுறாங்கன்னா என்ன பண்றது அப்படின்றது எல்லாத்தையும் விட்டுட்டு, உணர்வுன்னு ஒண்ணு வந்துச்சா, நம்ம இந்த இடத்துல தாழ்ந்து போயிருக்கலாம்னு நினைச்சிட்டா, உடனே என்ன பண்ணணும்னா எழுந்து போய். அதான் பேதுருவுக்கும் தேவனை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்திற்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? பேதுருவும் தன்னுடைய தான் செய்த தப்ப நினைச்சு பேதுரு வருத்தப்பட்டானா இல்லையா? தான் செய்த தவற நினைச்சு யூதாஸ் காரியத்தை வருத்தப்பட்டானா இல்லையா? ரெண்டு பேருமே வருத்தப்பட்டாங்க. பேதுரு வருத்தப்பட்டான், சேவல் கூறதுக்கு முன்னே 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று தன்னிடத்தில் சொன்னதை நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். பேதுருவும் வருத்தப்பட்டான், யூதாஸும் வருத்தப்பட்டான். ஆனா பேதுரு வருத்தப்பட்ட உடனே ஸ்ட்ரைட்டா எங்க வந்தாரு சொல்லுங்க? ஆண்டவரிடத்துல வந்தாரு. ஆண்டவரே, என்னை தூக்குனாலும் நீங்க தான், என்னை அடிச்சாலும் நீங்க தான், என்னை உதைச்சாலும் நீங்க தான்,
என்னை மன்னிக்க முடியும், உங்களால் என்னை மன்னிக்க முடியும், என்னை தூக்கி எடுக்க முடியும்னு ஸ்ட்ரெயிட்டாக வந்து விழுந்துட்டான். என்னை மன்னிச்சிருங்கன்னு விழுந்துட்டான். ஆனால் யூதாஸ் காரியோத்து தான் செய்த தவறை திருத்துவதற்கு மனுஷங்களிடத்துல போட்டான். அவனை போய் பார்த்தான், இவனை போய் பார்த்தான், இவனெல்லாம் பண்ணலான்னு நினைச்சான். ஆனால் அத்தனை பேர் அவனை ரிஜெக்ட் பண்ணி தான் அனுப்பினாங்க. எங்களால் முடியாதுப்பா அப்படின்னு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இருக்கிற சில தவறுகளை சரி செய்வதற்கு நீங்க எந்த கோடீஸ்வரன்ட்ட போனாலும் முடியாது. ஹலோ, உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட சில மிஸ்டேக்க சரி செய்வதற்கு வக்கீல் முடியாது, சில போலீஸ்காரங்களால முடியாது, சில தலைவர்களால முடியாது. உங்க வாழ்க்கையில இருக்கிற சில கரெக்ஷன்ஸ, சில மிஸ்டேக்ஸ எதால மட்டும்தான் ரெடி பண்ண முடியும்னா, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க போய் உட்கார்றதுனால மட்டும்தான் அதை ரெடி பண்ண முடியும். சிலதை அவர் மட்டும்தான் கரெக்ட் பண்ண முடியும், சிலர் அவர் அதை மட்டும்தான் ரெடி பண்ண முடியும். வேற யாராலையும் முடியாதுங்க, வேற யாராலையும் முடியாது. ஏன்னா உருவாக்குகிறவர் அவர், செய்கிறவர் அவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சர்ச்சில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு எலக்ட்ரானிக் பொருள் ஒன்று வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலையில் கெட்டு போயிடுச்சு. அப்போ வந்து அதை எடுத்து சரி இது என்ன பண்ணலாம் அப்படின்னு போய் ஒருத்தர் கேட்டால் தூக்கி போட்டு புதுசு வாங்கிருங்க, ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த அந்த பொருளை ரிப்பேர் பண்ண அந்த மனுஷனை தேடி கண்டுபிடிச்சு, பிரதர் இதை ரெடி பண்ண முடியுமா, ரெடி பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டால், சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பொருளை உருவாக்குற அந்த நபரிடத்தில் கொண்டு போய் கொடுத்த உடனே ரொம்ப அழகாக ரெடி பண்ணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், நம்மை உண்டாக்கின கர்த்தரால தான் நம்மளை மறுபடியும் உருவாக்க முடியுமே தவிர நீங்கள் எந்த மனுஷனிடத்தில் போகிறதுனாலையும் உருவாக்க முடியாது. திருமண உறவை ஆரம்பித்தவர் கர்த்தர், திருச்சபையில வைத்து ஆரம்பித்தவர் கர்த்தர், பரிசுத்தவான்களை முன்குலையிலே ஆரம்பித்தவர் கர்த்தர். ஆண்டவர் உங்களோட இருந்தார். ஆண்டவர் இணைத்ததை கர்த்தர் மறுபடியும் இணைப்பார், கர்த்தர் மறுபடியும் கட்டுவார், கர்த்தர் மறுபடியும் உங்களை நிறுத்துவார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி அதற்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு கிருபை, அதற்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு கிருபை. ஹல்லேலூயா. இப்போ நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க, நான் எழுந்து என் தகப்பனார் இடத்திற்கு என்ன பண்ணுவேன்னா போவேன். பிரதர், நீங்க ஜெபத்தை மறந்துட்டீங்க, வேதத்தை மறந்துட்டீங்க, அப்படியே போயிடாதீங்க பிரதர். நான் ஜெபத்தை மறந்துட்டேன், நான் வேதத்தை மறந்துட்டேன்னு சொல்லி அப்படியே போயிடாதீங்க. ஆனா திரும்பி நீங்க கட்டப்படணும்னா திரும்பி பைபிளை நீங்க என்ன பண்ணி தான் ஆகணும்? சொல்லுங்க. மறுபடியும் நீங்க எடுத்து தான் பிரதர் ஆகணும், மறுபடியும் நீங்க முழங்கால் படிக்கிட்டா தான் பிரதர் ஆகும். சரி, அது ஒருவேளை தடையா இருக்கலாம், நீங்க ஆரம்பிச்ச உடனே அது சரியாயிரும்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க முயற்சி எடுத்து உட்காருங்க. உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமிச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு சொன்னதை செய்ய மழவும் அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென். சோ என்னுடைய இருதயத்திலே நான் குற்ற மனசாட்சியோட இருக்கிறதுனால என் வாழ்க்கை கட்டப்படுவதில்லை. என்னை மறுபடியும் ஆண்டவர் கட்டணும்னா நான் எழுந்து இந்த இடத்தை விட்டு நான் என்ன பண்ணணும்னா நான் எழும்பணும். இந்த இடம் பொல்லாத இடம்னு எனக்கு தெரியுது, இந்த இடம் மோசமான இடம்னு தெரியுது, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லைன்னு தெரியுது, இந்த இடத்துல உட்கார்ந்தேன்னா நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்துடுறேன்னு எனக்கு தெரியுது. இன்னும் வந்து சொந்தக்காரங்க, பாசக்காரங்க, அண்ணன் தம்பி, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எப்படி உட்காந்துருப்பீங்க? அங்க போனாதான் விழுந்து போறோம்னு தெரியுது. அதுக்கப்புறம் எப்படி? கவனிங்க, இந்த இந்த சிம்சோன் வந்து அந்த அந்த தெளிலால காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சான், தெளிலால காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சான். டெய்லி அவள் வந்து தன்னுடைய வார்த்தையினால அவனை வந்து அவ்வளவு கஷ்டப்படுத்துறா. என்னை இப்படி ஏமாத்திட்டேன்னு சொல்லும்போது அவளை ஏமாத்துறதுக்கு இவனுக்கு என்ன இல்லைன்னா மனசு இல்லை. சார், இந்த பொட்ட பிள்ளை இவ்வளவு தூரம் ஏமாத்திட்டோமே அப்படின்னு நினைக்கிறான். ஆனா இவனை அவ ஏமாத்துறதுக்கு அவ என்ன பண்ணலைன்னா சொல்லுங்க, தயங்கவே இல்லை. 3 டைம் ஏமாத்திட்டான். அந்த ஏமாத்தினாலும் அவளுடைய ஒரே ஒரு எண்ணம், நீ எனக்கு சொல்ற வரைக்கும் நான் விட மாட்டேன் பிரதர். யாரோ ஒருத்தருக்காக, யாரோ ஒருத்திக்காக, ஏதோ ஒரு நபருக்காக நீங்க வந்து இவ்வளவு ஆண்டவர் உங்களோட பேசியும் அந்த இடத்தை அவங்கள காயப்படுத்தக்கூடாது, அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைச்சு உங்க வாழ்க்கையை நீங்க ஒரு நாளும் இழந்துடாதீங்க பிரதர், சிஸ்டர். ஒரு நாளும் இறந்துடாதீங்க. சில நேரத்தில் கர்த்தருக்காக வாழணும்னா சிலரை பகைச்சுதான். சொல்லுங்க, கேட்கல?
சில இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த இடத்துல நான் வருத்தமே படுத்த மாட்டேன்னு நினைச்சீங்கன்னா, உங்களை அந்த இடத்துல இருந்து யாருமே தூக்கி எடுக்கவே முடியாது. கிறிஸ்துவுக்காக அந்த இடத்துல நம்ம பகைச்சு தான் ஆகணும். கிறிஸ்துவுக்காக அந்த இடத்தை விட்டு வந்து தான் ஆகணும். அந்த இடத்துல கர்த்தரா அவங்களா அப்படின்னு ஒரு மனசு வரும்போது அந்த இடத்துல கர்த்தர் தான் முக்கியம். அந்த இடத்துல பரிசுத்தமா அவங்களான்னு சொல்லும்போது பரிசுத்தம் தான் முக்கியம். இதை செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மீண்டும் கட்டுவார். உங்களை ஆண்டவர் மீண்டும் கட்டுவார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை வேதத்துல, மறுபடியும்ன்ற வார்த்தை நிறைய இடத்துல இருக்காது. ஹோட்டலுக்கு போனா திருப்பி சாப்பாடு எக்ஸ்ட்ரா வாங்கணும்னா சொல்லுங்க, இன்னைக்கு நிறைய ஹோட்டல்ல அன்லிமிட்டெட் சாப்பாடு கட்டு. இன்னைக்கு சாப்பாடெல்லாம் என்னவா இருந்தா கேட்கல, லிமிட். பாருங்க, ஆடி ஆஃபர்னு போட்டிருக்கிறதுக்கு கீழே போட்டுருவான். ஆடிக்கு முன்னாடி வந்து வாங்கிட்டீங்கன்னா எந்த பொருள் வேணாலும் பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஆனா ஆடி ஆஃபர்ல வாங்குற பொருளை நோ ரிட்டர்ன், திரும்பி கொடுக்க முடியாது. மறுபடியும்ன்ற வார்த்தை வந்து நிறைய இடத்துல இல்லை, நிறைய இடத்துல இல்லை. ஆனா ஒருத்தர்கிட்ட மட்டும் இருக்குது, ஒருத்தர்கிட்ட மட்டும் இருக்குது, ஒருத்தர் இடத்துல மட்டும் இருக்குது. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை, பிரதர், நீங்க எத்தனையோ இடத்துல போய், சிஸ்டர் எத்தனையோ இடத்துல போய் மறுபடியும் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு உங்க வாழ்க்கையில இடமே இல்லை பிரதர், இடமே இல்லை சிஸ்டர். ஐயா, மறுபடியும்ன்ற வார்த்தை உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையில செட் ஆகாது, உங்க வேலையில செட் ஆகாது. அதை விட்டுருங்க, அதை விட்டுருங்க. அதை மறுபடியும் எடுக்க முடியாது, அதை மறுபடியும் செய்ய முடியாது அப்படின்னு யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொல்லி நிறைய இடத்துல இருந்து நீங்க ரிஜெக்ட் பண்ணப்படலாம். மறுபடியும்ன்ற வார்த்தைக்கு என் வாழ்க்கையில வேலையே இல்லை பாஸ்டர், மறுபடியும்ன்ற வார்த்தைக்கு என் வாழ்க்கையில வேலையே இல்லை. ஆனா கர்த்தர் மட்டும் இந்த மாதம் உங்க கையை பிடிச்சு சொல்றார், யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்களை நான் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கைகளை தட்டி, நல்ல கரங்களை மேலே தட்டி, மறுபடியும் உங்களுக்கு சுகம் உண்டு, மறுபடியும் உங்களுக்கு எதிர்காலம் உண்டு, மறுபடியும் உங்களுக்கு ஊழியம் உண்டு, மறுபடியும் உங்களுக்கு வேலை உண்டு, மறுபடியும் உங்களுக்கு அங்கீகாரம் உண்டு, மறுபடியும் உங்களுக்கு உயர்வு உண்டு. ஹல்லேலூயா. மறுபடியும்ன்ற வார்த்தைக்கு பெரிய சொந்தக்காரர் கர்த்தர் ஒருவர் மட்டுமே. உங்களை என்னை இந்த இடத்துல கர்த்தர் வந்து ஒரு டைம் இல்ல, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ஒரே ஒரு டைம் தான் ஆண்டவர் மன்னிச்சாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஒரே ஒரு டைம் தூக்கி எடுத்தாரு அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம நிறைய பேரு எத்தனை ஆயிரம் டைம்னு கூட தெரியாது, பல ஆயிரம் டைம் கர்த்தர் நம்மளை மன்னிச்சிருக்கிறார், பல ஆயிரம் டைம் கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார், பல ஆயிரம் விசை கர்த்தர் நம்மை தட்டி கொடுத்திருக்கிறார், பல ஆயிரம் தடவை கர்த்தர் நம்மை திடப்படுத்தி இருக்கிறார், பல ஆயிரம் தடவை கர்த்தர் நம்மை மறுபடியும் எழும்ப பண்ணி இருக்கிறார். அந்த தேவன் தான் வாக்கு கொடுக்கிறார், மறுபடியும் என்கிற வார்த்தை எனக்கு சொந்தமானது. மறுபடியும் 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 என்று இதுவரையிலும் உன் வாழ்க்கையிலே எத்தனையோ அற்புதத்தை செய்த நான் இதிலையும் உன்னை மறுபடியும் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா.